அதுனா சமத்துவம் பற்றி கூறியவர் யார்? பேராசிரியர் லாஸ்கி. சமத்துவம் பற்றி கூறியவன் பேராசிரியர் லாஸ்கி. ரெண்டாவதுனா தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? புதுடெல்லி. தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது. மூன்றாவதுனா சட்டப்பிரிவு 16 எதை குறித்தது? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது என்பதை பற்றியத சட்டப்பிரிவு 16. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. நான்காவதுனா இந்திய அரசியலமைப்பின் முகவரி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவரி ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. அஞ்சாவதுனா எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலை அறிவிக்க முடியும்? பிரிவு 360. எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலை அறிவிக்க முடியும்னா பிரிவு 360. ஆறாவதுனா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. ஏழாவதுனா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எட்டாவதுனா பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 9 டிசம்பர் 1946. பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடைபெற்றது. 9வதுனா நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1961. நாகாலாந்து மாநிலம் 1961 உருவாக்கப்பட்டது. 10வதுனா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது? செப்டம்பர் 29, 2010. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது? செப்டம்பர் 29, 2010. 11வதுனா 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? 12வது அட்டவணை. 74வது சட்ட திருத்தம்னாலே 12வது அட்டவணை தான் நாம வரணும். 12வதுனா எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்? நீதிபதி எம் இதயத்துல்லா. எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்னா நீதிபதி எம் இதயத்துல்லா. 13வதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி 26. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. இதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். 14வதுனா தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1950. 15வதுனா தேசிய கொடியின் நீள அகலம் என்ன? 3:2 விகிதம். தேசிய கொடியோட நீள அகலம் 3:2 என்ற விகிதம். 16வதுனா முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று கூறியவர் யார்? எர்னஸ்ட் பர்கர். முகவுரையை இந்திய அரசியலமைப்போட திறவுகோல் என்று கூறியவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். 17வதுனா இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? தெலுங்கானா. 2014 உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா 2014. 18வதுனா மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எது? பசல் அலி கமிட்டி. மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எதுன்னா பசல் அலி கமிட்டி. 19வதுனா தொடர்ந்து
எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார்? 7 ஆண்டுகள். தொடர்ந்து ஒருத்தர் 7 வருடம் வெளிநாட்டில் வசித்தார்னா அவரோட குடியுரிமை இழந்துருவார். 20வது மன்னர் மானியம் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1971. மன்னர் மானியம் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1971. 21வது 11வது அடிப்படை கடமைகள் எது? குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல் என்பதுதான் 11வது அட்டவணையில் உள்ள அடிப்படை கடமைகள். குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல். 22வது மாநில நெருக்கடி நிலை எவ்வளவு காலம் நீடிக்கலாம்? 3 ஆண்டுகள். மாநில நெருக்கடி நிலை எப்ப கொண்டு வரலாம்னா 3 ஆண்டுகள். அடுத்த 23வது கொஸ்டின், பாராளுமன்ற கூட்டத்தினை தலைமை தாங்குவார் யார்? மக்களவை சபாநாயகர். பாராளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் யாருன்னா மக்களவை சபாநாயகர். 24வது மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? ஜி.வி. மாவலாங்கர். மக்களவையோட முதல் சபாநாயகர் யாருன்னா ஜி.வி. மாவலாங்கர். 25வது 2019ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்றது? 17வது பொதுத் தேர்தல். 2019ஆம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொதுத் தேர்தல்னா 17வது பொதுத் தேர்தல். 26வது மிக அதிக மாவட்டங்களுடைய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். 72 மாவட்டங்களை உடையது. மிக அதிக மாவட்டங்களுடைய மாநிலம் வந்துன்னா உத்தரப்பிரதேசம் தான். இங்கே தான் எம்எல்ஏவும் அதிகம், எம்பியும் அதிகம். அடுத்து 27வது இந்தியாவின் முதல் நகராட்சி எது? சென்னை. 1687 உருவாக்கப்பட்ட சென்னை தான் இந்தியாவின் முதல் நகராட்சி. 28வது உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? H.J. கானியா. உச்ச நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி H.A. கானியா. 29வது அதிக கிளை நீதிமன்றங்களை உடைய நீதிமன்றம் எது? கவுகாத்தி. அதிக கிளை நீதிமன்றங்களை உடைய நீதிமன்றம் எதுனா கவுகாத்தி நீதிமன்றம் தான். 30வது நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஹரியானா. நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஹரியானாவில். 31வது பஞ்சாயத்து அமைப்பு எப்பொழுது துவங்கப்பட்டது? 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தானில் தான் முதல்ல பஞ்சாயத்து அமைப்புகள் துவங்கப்பட்டது. பஞ்சாயத்து அமைப்பு 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தானில் தான் முதல் துவங்கப்பட்டது. 32வது இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிர்வாசன் சதன். இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாசன் சதன் என்று அழைக்கப்படுகிறது. 33வது இந்திய பணத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்படுவர் யார்? இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி. இந்திய பணத்தின் பாதுகாவலர் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி. 34வது இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சன்சத் பவன். இந்திய பாராளுமன்றத்தோட சிறப்பு பேரு சன்சத் பவன். 35வது இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? திருமதி பிரதிபா பாட்டீல். இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டீல். 36வது வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1961. வரதட்சணை தடை சட்டம் 1961. 37வது லோக் அதாலத் என்பது என்ன? மக்கள் நீதிமன்றங்கள். லோக் அதாலத் என்கிறது மக்கள் நீதிமன்றங்கள் எனப்படும். 38வது லோக் அதாலத் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1982 லோக் அதாலத் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. 39வது அரசியல் அறிவியலின் தந்தையார்? அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலோட தந்தையார்னா அரிஸ்டாட்டில். 40வது குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார்? பிளாட்டோ. குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளாட்டோ. 41வது சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை என்று யார் கூறியதுன்னா சீலிங்கிறவர் சொல்லியிருக்கார். சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை என்று கூறியவர்
சீலி. 42வது வினா, அரசியல் அறிவியல் என்று யார் முதலில் பயன்படுத்தினார்னா ஜான் பாத்தன் என்பவர் தான் அரசியல் அறிவியல் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் ஜான் பாத்தன். 43வது வினா, கூட்டாட்சி முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? கனடா. கூட்டாட்சி முறை அரசியலமைப்பில் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா கனடாவிலிருந்து பெறப்பட்டது. 44வது வினா, அடிப்படை கடமைகள் பற்றிய சரத்து எது? 51ல் ஏ. அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் சரத்து 51ல் ஏ. 45வது வினா, பட்டங்கள் ஒழிப்பு பற்றிய சரத்து எது? சரத்து 18. பட்டங்கள் ஒழிப்பு பற்றிய சரத்து எதுனா சரத்து 18. 46வது வினா, 6 முதல் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி வழங்கும் சரத்து எது? ஆர்ட் 21ல் ஏ. 6லேருந்து 14 வயது வரை உள்ள இலவச கட்டாய கல்வி குழந்தைகளுக்கு வழங்கணுங்கிற சட்டம் 21ல் ஏ. 47வது வினா, பதவி வகிப்பவரின் தகுதி அறிய உதவும் உச்ச நீதிமன்ற பேராணை எது? கோவாரண்டோ. பதவி வகிப்பவரோட தகுதி அறிய உதவும் உச்ச நீதிமன்ற நீதி பேராணை கோவாரண்டோ. 48வது வினா, கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது? 52வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணை சேர்க்கப்பட்டது 1985. கட்சி தாவல் சட்ட திட்டம் 52வது சட்ட திருத்தம் 10வது அட்டவணையை சேர்த்தாங்க 1985. 49வது வினா, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் கூறும் விதி எது? விதி 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை கூறக்கூடிய விதிகள் ஆகும். 10வது வினா, முதல் தற்காலிக ஜனாதிபதி யார்? வி கிரி. 1969 மே ஜூலையில் இவர் பதவி வகித்தார். முதல் தற்காலிக ஜனாதிபதி வி கிரி என்பவர் ஆகும். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். 2வது வினா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஜே.எம். கீன்ஸ். நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். 3வது வினா, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அமர்த்தியா சென். 4வது வினா, ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் என்ன? நாடுகளின் செல்வம். ஆடம் ஸ்மித் எழுதிய நூலின் பெயர் நாடுகளின் செல்வம். 5வது வினா, இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? முதன்மை துறை. இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை முதன்மை துறை. 6வது வினா, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? அமெரிக்காவில். சேவைத்துறையை பொறுத்தவரை அதிகம் உள்ளது அமெரிக்காவில் தான். 7வது வினா, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பேராசிரியர் வாக்கர். இது ஒரு முக்கியமான வினா. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர். அடுத்து இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா உதயகுமார். தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஜூலை 15, 2010 இந்த ரூபாவுக்கான குறியீடை உருவாக்குறார். 9வதுனா இங்கிலாந்து நாட்டின் பணம் எது? பவுண்டு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியாக பணத்தை மதிப்பு சொல்லுவாங்க. இந்தியாவில் ரூபா, அதுபோல் இங்கிலாந்து நாட்டோட பணம் பவுண்டு. அடுத்து 10வதுனா மலேசிய நாட்டின் பணம் எது? ரிங்கிட். மலேசிய நாட்டோட பணம் ரிங்கிட். 11வதுனா M2 பணம் என்பது என்ன? மணி 2. அதாவது M1 + அஞ்சலக சேமிப்பு தான் M2 பணம்னு சொல்லுவாங்க. 12வதுனா தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி எது? விலை. தேவையை தீர்மானிக்கும் முக்கிய காரணி விலை. 13வதுனா இந்தியாவில் எந்த முறையில் வருமானம் கணக்கிடப்படுகிறது? மொத்தம் வருமானம் கணக்கிட வருகிறது 3 முறை இருக்கு. வருமான முறை, செலவு முறை, உற்பத்தி முறைன்னு. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 முறையில் தான். ஒன்று உற்பத்தி முறை, இன்னொன்று வருமான முறை. இந்த 2 முறையில் வருமானம் கணக்கிடப்படுது. 14வதுனா இந்திய பொருளாதாரம் எந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதுன்னா கிராம பொருளாதாரத்தை. இந்திய பொருளாதாரம் கிராம பொருளாதாரம். 15வதுனா 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. 16வதுனா தேசிய
திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். தேசிய திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். 17வது இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் யார்? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். 18வது பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? டாக்டர் வில்லியம் காண்டி. பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா டாக்டர் வில்லியம் காண்டி. 19வது சாம்பல் புரட்சி என்பது என்ன? உரம் உற்பத்தி. விவசாயத்திற்கு தேவையான உரத்தை உற்பத்தி செய்கிறது தான் சாம்பல் புரட்சி என்று கூறுகிறோம். 20வது பிங்க் புரட்சி என்பது என்ன? இறால் மற்றும் வெங்காயம் உற்பத்தி அதிக அளவு செய்யக்கூடிய அந்த சூழலை பிங்க் புரட்சி என்று சொன்னார். 21வது வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியோட தந்தை வர்கீஸ் குரியன். 22வது வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு இது? பிரான்ஸ். பிரான்ஸ் தான் வாட்டு வரியை முதல் அறிமுகப்படுத்து. 23வது வாட்டு வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்படும்? ஹரியானா மாநிலத்தில். வாட்டு வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தணும்? ஹரியானா. ஹரியானாவோட ஒரு சிறப்பம்சம் கிராமத்தில் கோடீஸ்வரர்களை கொண்ட ஒரு மிக மாநிலம் ஹரியானா. 24வது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது இது? ரிசர்வ் வங்கி. நாட்டில் பணவீக்கம் அதிகமானதும் அல்லது குறைஞ்சதுனால அதை ரிசர்வ் வங்கி தான் கட்டுப்படுத்தும். 25வது திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சர் விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சர் விஸ்வேஸ்வரய்யா. 26வது உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது இது? இங்கிலாந்து வங்கி. இங்கிலாந்து பேங்க் தான் உலக வங்கிகளின் தாய். 27 இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி இது? SBI பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி. 28 ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யார்? மத்திய நிதி செயலர். ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யாருன்னா மத்திய நிதித்துறை செயலர். 29வது இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி இது? பாரதி மகிழா வங்கி. இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி பாரதி மகிழா வங்கி. 30வது LIC எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1956 LIC 1956 ஆரம்பிக்கப்பட்டது. 31வது இந்தியாவின் தேசிய பங்கு சந்தை எங்கு உள்ளதுன்னா மும்பை தலால் ஸ்ட்ரீட்ல இருக்கு. இந்தியாவில் தேசிய பங்கு சந்தை எங்க இருக்குன்னா மும்பையில் தலால் ஸ்ட்ரீட். 32வது பங்கு சந்தையில் விலை உயர்வை குறிக்கும் குறியீடு எதுனா காளை. இந்த காளை மாடை காமிச்சாங்கன்னா பங்கு சந்தையோட விலை உயருதுன்னு அர்த்தம். கரடியை காமிச்சாங்கன்னா விலை குறையுதுன்னு அர்த்தம். 33வது பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆச்சாரியா வினோபா. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா ஆச்சாரியா வினோபா. 34வது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது? ஆரியப்பட்டா. 1975 இதை ஏவுறாங்க. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. 35வது சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. சந்திரயான் 1 திட்ட இயக்குனர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. 36வது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எவைன்னா 3 துறைமுகம் இருக்குன்னு படிச்சிருக்கோம். சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் 3: சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. 37வது மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யாருன்னா மால்தஸ். மக்கள் தொகை கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா மால்தஸ். 38 இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்னா கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் என்பது கலப்பு பொருளாதார வகையை சார்ந்தது. 39வது இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பு என வர்ணிக்கப்படுது இதுன்னா விவசாயம். இந்தியாவோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பு விவசாயம். அடுத்த 40வது ஜன்தன் திட்டம் என்பது என்னன்னா ஏழைகளுக்கு 1 லட்சம் காப்பீடு வசதியுடன் வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம் தான் ஜன்தன் திட்டம் எனப்படும். 41வது முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர் யாருன்னா TR மால்தஸ். இந்த மக்கள் தொகை கோட்பாட்டை கூறியவர் தான் முதல் மக்கள் தொகை ஆராய்ச்சியாளர். 42வது 5 ஆண்டு திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா சோவியத் ரஷ்யா. 5 ஆண்டு திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்தியது சோவியத் ரஷ்யா. அங்க 7 வருட திட்டங்களாக இதை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க.
43வது வினா இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. இந்தியாவோட முதல் 5 ஆண்டு திட்டம் 5 இயர் பிளான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. 44வது வினா மாறிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? நிகழ்வெண் என பெயர். மாறிகள் திரும்ப திரும்ப வந்தால் அது நிகழ்வெண் என அழைக்கப்படும். 45வது வினா செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். 46வது வினா விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் என்பது விளம்பரம். விளம்பரம் தான் மிக மிக முக்கியமான வடிவம். விற்பனை செலவுல முக்கியமானது என்ன? விளம்பரம். 47வது வினா பணவாட்டம் என்பது எதை குறிக்குன்னா விலைகளின் வீழ்ச்சி. விலை தாறுமாறா விலை குறைஞ்சு போயிட்டுன்னா அதை பணவாட்டம் என்று குறிப்பிடுவோம். 48வது வினா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? 2010. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டதுன்னா 2010. 49வது வினா தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி 1982 நிறுவனாங்க. தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி நபார்டு வங்கி 1982 நிறுவப்பட்டது. 50வது வினா கல்வி பற்றி பொருளியலை உருவாக்கியவர் யார்? ஸ்கல்ஸ். கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யாருன்னா கல்ஸ்.